அண்மை செய்தியை பார்க்கிறோம். ஆளுநரை சந்தித்திருக்கிறார் சம்பாய் சோரன். ஜார்க்கண்ட் ஆளுநர் CP ராதாகிருஷ்ணனை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரியிருக்கிறார். ஜார்க்கண்ட் ஆளுநர் CP ராதாகிருஷ்ணனை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார் சம்பாய் சோரன். இது தொடர்பான விவரங்களோடு செய்தியாளர் ராஜகுமார் இணைந்திருக்கிறார். ராஜகுமார், தற்போது ஆளுநரை சந்தித்திருக்கிறார். எப்போது ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்கு? விக்னேஷ், அதாவது இந்த ஜார்க்கண்ட் முதல்வரில் அடுத்த முதல்வராக தனக்கு அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு இருக்கின்றது. அதனால் நான் ஆட்சி அமைக்குவதற்கு அனுமதிக்குமாறு ஏற்கனவே அவர் கடிதம் எழுதியிருந்த நிலையில் 5:30 மணிக்கு ஆளுநர் தரப்பிடம் நேரம் ஒதுக்கப்பட்டிருந்தது. தற்போது நேரடியாக ஆளுநரை சம்பாய் சோரன் தற்போது சந்தித்திருக்கின்றார். அதாவது தனக்கு இருக்கக்கூடிய ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்களுடன் அங்கு ஆளுநர் மாளிகைக்கு சென்ற அவர் தற்போது சந்தித்து ஆட்சி அமைப்பதற்கான அந்த உரிமை கோரியிருக்கின்றார். இவரை பொறுத்தவரை ஏற்கனவே மாநில அமைச்சராக இருக்கக்கூடிய இவர் மாநிலத்தினுடைய மிக மூத்த ஒரு கட்சியினுடைய மூத்த தலைவராகவும், அதே போல பீகாரிலிருந்து ஜார்க்கண்ட் பிரிக்கும் பொழுது அதற்கான உறுதுணையாக இருந்த தலைவர்களில் இவரும் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அதன் அடிப்படையிலே சோரன் குடும்பத்தாருக்கும் மிக நெருக்கமானவராக கருதப்படும் இவர் தற்போது அனைத்து அந்த முதல்வர் பதவிக்கான நம்பக நபராக கருதப்பட்டு தற்போது சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஒருமித்த அந்த கருத்தின் அடிப்படையில் அவர் முதல்வராக பதவியேற்பதற்கு அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார். அதன் அடிப்படையில் தற்போது ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைப்பதற்கான அந்த கோரிக்கையானது தற்போது வைத்திருக்கிறார். அதன் பின்பு தற்போது முதல்வராக அவர் மீண்டும் பதவி ஏற்பார் என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ராஜு.